என் பேர் செல்வகுமார். லாஸ்ட்டாக ஒரு 7 to 8 வருஷமாக கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு தான் எல்லா எக்ஸாமும் பேஸ் பண்ணி வரும். கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நிகழ்வை வச்சு பாஸ்ட்லாம் வந்து நம்ம கோரிலேட் பண்ணி எக்ஸாமுக்கு நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து பாலிட்டி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டம் ஸ்பீக்கர் அண்ட் ஆர்டிகல் 3 பார்க்க போகிறோம். ப்ரோட்டம்னாவே என்ன மீனிங் சொன்னால் ஃபார் டைம் பீயிங் ஆர் டெம்பரரின்னு அர்த்தம். அது ப்ரோட்டம் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா லோக்சபா ரிலேட் பண்ணி உள்ளது. இப்போ நடந்துட்டு இருக்கிற லோக்சபா பார்த்தீங்கன்னா 18th லோக்சபா. ப்ரோட்டம் ஸ்பீக்கர்னா யாருன்னா வந்து ஸ்பீக்கரை எலக்ட் பண்ணுற ஒரு ப்ரோட்டம் ஸ்பீக்கர் தான் வந்து ப்ரோட்டம் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோட்டம் ஸ்பீக்கரை ஆர்டிகல் 93, 94 அண்ட் 95ல பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க லாஸ்ட் வந்து ப்ரோட்டம் ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து பரத் ஹரி மேத்தவ். அவர் தான் வந்து லாஸ்ட்டாக ப்ரோட்டம் ஸ்பீக்கர். அவர் தான் வந்து ப்ரோட்டம் ஸ்பீக்கர் என்ன பண்ணுவார்னா ஸ்பீக்கரை எலக்ட் பண்ணுறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டம் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சனாக இருப்பார் எம்பியா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா தான் எலக்ட் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர். ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன், இது 2 பேரும் தான். நம்ம லோக்சபா என்ன சொல்லுவாங்கன்னா மக்களவைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ராஜ்யசபான்னு தான் சொல்லுவாங்க தமிழில். ப்ரோட்டம் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்பீக்கரை எலக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் தான் வந்து இந்த ஸ்பீக்கரை எலக்ட் பண்ணுவார். அவரு எப்போ ஓட்டு போடுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் 2 கேண்டிடேட் நிறுத்தினாலும் வச்சுங்களேன், 2 கேண்டிடேட்டும் ஈக்குவலாக ஓட்டு வாங்கும்போது தான் அவரே போடுவார் ஓட்டு. அதுக்கு யூஸ்வலாக டெக்னிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிட்டிலே செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அந்த செகண்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 3. இந்த ஆர்டிகல் 3 எது ரிலேட் பண்ணியிருக்குன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட் வந்து தன்னோட ஸ்டேட் பேரையே ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளாவை வந்து கேரளம்னு வந்து அவங்க ரீநேம் பண்ணாங்க. அந்த மாதிரி ரீநேம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதை மறுபடியும் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து அப்ரூவ் கொடுத்தாதான் வந்து அது ஒரு சட்ட ரீதியாக வந்து அதை எல்லா ஸ்டேட்டுமே அப்ரூவ் பண்ண மாதிரி அர்த்தம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்னு சொல்லி அவங்க ரீநேம் பண்ணாங்க. அதை வந்து பார்லிமெண்ட் வந்து ஒத்துக்கல. இந்த ஆர்டிகல் 3 எதை பற்றி ரிலேட் பண்ணி இருக்குன்னு சொன்னால் அந்த ரீநேம் ஆஃப் ஸ்டேட் அதுதான் ரிலேட் பண்ணியிருக்கு. டிசாஸ்டர்னா என்ன மீனிங் சொன்னால் பேரிடர்னு அர்த்தம். இதில் வந்து ஒரு 12 தான் வந்து பேரிடராக வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சைக்ளோன். அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பக்கத்தில் 2 ஓஷன் 3 ஓஷன் இருக்குது. அதில் எந்த ஓஷனில் ரொம்ப அதிகமான சைக்ளோன் வந்து உருவாகும்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் அதிகமாக உருவாகும். சைக்ளோன் வந்து ஒரு பேரிடர். வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சைக்ளோன் ஃபேஸ் பண்ணுற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரிபியன் நேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமான சைக்ளோனை ஃபேஸ் பண்ணும். டிசாஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா சைக்ளோன். 2வது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளட்டு, மழை வெள்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வெள்ளம் இருக்குல்ல 2015 அந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் பெஞ்ச மழை பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய குளிர் மழை. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு. 3வது பார்த்தீங்கன்னா ஃபயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினரி ஃபயர்லாம் கிடையாது, அது எல்லாமே ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டு தீன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த காட்டு தீ பார்த்தீங்கன்னா மனுஷனால சேதத்தில் உருவாக்கப்படும். நல்லா பார்த்தீங்கன்னா மரம் உரசுனால பார்த்தீங்கன்னா அதனால உருவாகிறதான் அந்த ஃபயர் காட்டு தீ. இந்த காட்டு தீ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் உருவானுச்சு. ஆஸ்திரேலியாவில் பல 30 கோடி விலங்கு வந்து அழிஞ்சிச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் மாகாணத்தில் அமெரிக்காவில் காட்டு தீ போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு டிசாஸ்டர் பார்த்தீங்கன்னா சுனாமின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜப்பானீஸ் லாங்குவேஜில் ஆழி பேரலைகள் இல்லை துறைமுகத்தில் உருவாகிற ஒரு பேரழிவுன்னு சொல்லுவாங்க. அதான் இந்த சுனாமிக்கான உண்மையான அர்த்தம். சுனாமின்றது ஒரு பேரழிவு, பேரிடர்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த பார்க்க போகிற டிசாஸ்டர் பார்த்தீங்கன்னா 5th டிசாஸ்டர் வந்து டிராட்னா வறட்சி எதனால உருவானுச்சிங்கன்னா பருவ மழை வந்து மாற்றத்தினால பருவமழை பெய்யாதனால வரதான் டிராட்டு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் வேர்ல்டு வந்து கொஞ்சம் ஒவ்வொரு இயராக வந்து பருவமழை மாற்றம் அதான் வந்து கிளைமேட் சேஞ்சினால இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த பார்க்க போகிற டாபிக் வந்து எர்த்குவாக்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம். அதே பார்த்தீங்கன்னா நில அதிர்வுன்றது பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அது எர்த்குவாக் எப்போ ஆகும்னா அதோட ரெக்டர் அளவில் பார்த்தீங்கன்னா அது ரெக்டர் அண்ட் மெர்காலின்றது எர்த்குவாக்கை மெஷர் பண்ணுற 2 யூனிட். எர்த்குவாக் வந்து ரொம்ப செவியராக எப்போ ஆகும்னு சொன்னால் 6 to 6க்கு மேலே போனால், ரெக்டர் அளவு 6க்கு மேலே போனால் எர்த்குவாக் செவியர் ஆகும். எர்த்குவாக் வந்து கடலில் உருவானதுன்னு சொன்னால் சுனாமி உருவாகும். அதான் எர்த்குவாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரீஜனில் தான். அடுத்த பார்க்க போகிற டிசாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹெயில் ஸ்டாம்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மலை. ஐஸ் கட்டியாகவே பார்த்தீங்கன்னா மழை பொழிக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேரிடராக வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இந்த ஹெயில் ஸ்டாம்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலங்கட்டி மலை நம்ம மூதாதையர்கள் நம்மளோட யார் சொல்கிறது நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஊரில் ரொம்ப ரேராக தான் பெய்யும். ஆனால் அது பெஞ்சுன்னு வச்சுங்களேன் அந்த ஐஸ் கட்டி மலையா ஆலங்கட்டி மலையா அது ரொம்ப அதிக விதமான டேமேஜை நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு
அழிக்கும் அது. அடுத்த டிசாஸ்டர் லேண்ட்ஸ்லைடு. லேண்ட்ஸ்லைடு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் வயநாட்டில் நடந்தது. லேண்ட்ஸ்லைடும் பார்த்தீங்கன்னா மழையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப தொடர்பு உடையது. எப்பப்பெல்லாம் லேண்ட்ஸ்லைடு அதிகமாக நடக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்து டீஃபாரஸ்டேஷன் மலை காடுகள் வந்து ரொம்ப அழிக்கப்படுதோ அங்கெல்லாம் வந்து லேண்ட்ஸ்லைடு நடக்கும். லேண்ட்ஸ்லைடு நடக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கும். இந்த லேண்ட்ஸ்லைடில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்களா, மண்ணோட ஒட்டிக்கிற கெப்பாசிட்டி இருக்குல்ல அதுக்கு குறைஞ்சிரும். மலைகள்ல மரங்கள் இருக்கும்போது என்ன பண்ணு சொன்னா அந்த மலைகள் வந்து மரங்கள் வந்து அந்த மண்ணை பிடிச்சிக்கும். அந்த மண்ணை பிடிச்சிக்கிறதுனால என்ன ஆகும்னா மண் வந்து சரிவு ஆகாது. எப்ப மரங்கள் இல்லையோ மலையில அப்ப சரிவுகள் இருக்கும். அந்த சரிவுகள் எப்ப வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொன்னா மழை பெய்யுற டைம்ல இருக்கும். அடுத்து பார்க்க போற டிசாஸ்டர் என்னன்னு பார்த்தோம்னா அவலஞ்சி. அவலஞ்சினா என்னன்னு சொன்னா தமிழ்ல வந்து பனி சரிவுன்னு அர்த்தம். நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம், பாகுபலி படத்துல பனி சரிவு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த எங்கெல்லாம் பனி வந்து பொழிஞ்சி அப்படியே சரிவா இருக்கும் அங்க மரங்கள் இல்லாத டைம்ல என்ன ஆகும்னு சொன்னா அது அப்படியே சரிஞ்சு மண்ணு சரிகிற மாதிரியே வந்து பனி சரிஞ்சு வந்து ரோட்டு பாதையிலையோ இல்ல வீட்லயோ வந்து விழுந்து அதனால ஏற்படுற அழிவு தான் அவலஞ்சின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்க போற டிசாஸ்டர் பாத்தீங்கன்னா ஃப்ராஸ்ட். ஃப்ராஸ்ட்னா என்ன மீனிங்னா ஃபுல்லாவே பனியா பொழிஞ்சி உறைஞ்சி போயிடும், அதான் ஃப்ராஸ்ட்னு சொல்லுவாங்க. இது நம்ம நாட்டுல ரொம்ப கம்மி தான். அது இன்னும் மேலை நாடுகள் இருக்குல்ல, அந்த வேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இல்ல அண்டார்டிக் இந்த மாதிரி ரீஜன்ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பனி உறைஞ்சே போயிடும். ஃபுல்லா உறைஞ்சி என்ன சொல்றது மைனஸ்ல இருக்கும். அது எல்லாமே ஒரு டிசாஸ்டரா வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த போற டிசாஸ்டர் பாத்தீங்கன்னா கிளவுட் பஸ்ட். இந்த கிளவுட் பஸ்ட்ன்றது தமிழ்ல பாத்தீங்கன்னா மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க. அது கிளவுட் பஸ்ட்னா ஆக்சுவலான மீனிங் என்னன்னா கொஞ்சம் குறைஞ்ச நேரத்துல அதிகப்படியான மழை ஒரே இடத்துல பெய்யறது தான் கிளவுட் பஸ்ட். கிளவுட் பஸ்ட் லேண்ட்ஸ்லைடு அண்ட் ஃபிளட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன சொல்றது ஃபிளாஷ் ஃபிளட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விதமான எல்லாமே வந்து இன்டர் ரிலேட்டட். ஒரு வாரத்துல பெய்ய வேண்டிய மழையை ஒரு மணி நேரத்துல பெஞ்சிடும். அதனால என்ன ஆகும்னு சொன்னா அந்த மண்ணுக்கான பேரிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல அது கம்மியாயிடும். அதெல்லாம் ஒரே டைம்ல அவ்வளவு தண்ணி இழுக்க முடியாது. ஏன்னா என்ன ஆகும்னா வெள்ளம் வந்து ஒரு காட்டு தீ பரவற மாரி இந்த காட்டாத்துல போகும்னு சொல்லுவாங்கல்ல வெள்ளம், அந்த அளவுக்கு ஒரு நொடிகள்ல வெள்ளம் பயங்கரமா உருவாயிடும். எதுலன்னு சொன்னா இந்த கிளவுட் பஸ்ட்ல. அடுத்த போற டிசாஸ்டர் பாத்தீங்கன்னா பெஸ்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. இந்த பெஸ்ட் அட்டாக் நீங்க எந்த படத்துல பாத்துருக்கலாம்னு சொன்னா காப்பான் படத்துல பாத்துக்கலாம். எப்படின்னு சொன்னா ஒரு அந்த விளைவிச்சிருப்பாங்களே தானியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கண்டம் விட்டு நாடு தாண்டி வந்து அந்த பெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல பூச்சி, அந்த பூச்சி வந்து அப்படியே ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போயிடும். அதுவும் ஒரு விதமான பேரிடர்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கு. அந்த பெஸ்ட் அட்டாக் நீங்க நிறைய படத்துல பார்க்கலாம். குறிப்பா நம்ம தமிழ் படத்துல காப்பான் படத்துல பாத்துருக்கலாம். பெஸ்ட் அட்டாக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர். பார்க்க டிசாஸ்டர் பாத்தீங்கன்னா கோல்டு வேவ்ஸ். கோல்டு வேவ்ஸ்னு பாத்தீங்கன்னா எப்படி இப்ப ஹீட் வேவ்ஸ் இருக்குல்ல மோர் தென் 40 டிகிரி செல்சியஸ் எல்லாம் ஹீட் வேவ்ஸ் ஆனா டிசாஸ்டர்னு வந்து கவர்மெண்ட் அறிவிக்கல. ஆனா கோல்டு வேவ்ஸ் டிசாஸ்டர்னு அறிவிச்சிருக்கு. எப்படின்னா உறைஞ்ச காத்துல பயங்கரமா எப்படி சொல்றது ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியான காத்து ரொம்ப வேகமா வீசும், அதுதான் கோல்டு வேவ்ஸ் சொல்லுவாங்க. அப்படியே ஆப்போசிட்டா மோர் தென் 40 டிகிரி செல்சியஸ்ல காத்து அடிச்சுன்னு சொன்னா ஹீட் வேவ்ஸ் வந்து ஒரு டிசாஸ்டர் கிடையாது. ஆனா கோல்டு வேவ்ஸ் டிசாஸ்டர்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். இந்த பூட் லெக்கர்னு சொல்லுவாங்க. இந்த பூட் லெக்கர்னா யாருன்னா முதல்ல யார் ஒருத்தவர் வந்து இல்லீசிட்டா பொருளை விற்கிறாரோ அவர் பேர் தான் பூட் லெக்கர்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம பூட் லெக்கரை யாரு கூட வந்து நம்ம லேட் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா கள்ள சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்தாங்க. இந்த பூட் லெக்கர்ன்ற யாரை இந்த இடத்துல குறிக்குதுன்னு சொன்னா இந்த இன்சிடென்ட்ல கள்ளசாராயத்தை விற்கிறவங்க தான் பூட் லெக்கர்னு சொல்லுவாங்க. இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ல நீங்க பார்க்கலாம். சிஜிஎல் எக்ஸாம், எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் டயர் 1ல பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இருக்கும். இந்த பூட் லெக்கர்ல பாத்தீங்கன்னா இந்த கள்ளசாராயத்தை விற்கிறவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கள்ளசாராயத்தால இறக்குறத வந்து காமனான ஒரு வேர்டு சொல்லுவாங்க, ஹூச் ட்ராஜன் சொல்லுவாங்க. இந்த ஹூச் ட்ராஜன்னா என்னன்னா கள்ளசாராயத்தால இறக்குற இந்த இன்சிடென்ட் பேர் தான் காமனான ஹூச் ட்ராஜன் சொல்லுவாங்க. இந்த ஹூச் ட்ராஜன்னா என்ன மீனிங்னா மெத்தனால் 2 இருக்கு, மெத்தனால் எத்தனால். மெத்தனாலை குடிச்சாதான் வந்து நம்ம இறக்குறது, எத்தனாலை குடிச்சா வந்து அது ஸ்பிரிட் அல்காஹால். அது எத்தனால் குடிச்சா இறக்க மாட்டாங்க. மெத்தனால் குடிச்சா என்ன ஆகும்னு சொன்னா நம்ம பாடியில எப்ப டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்குதோ மெத்தனால் அப்ப என்ன ஆகும்னு சொன்னா முதல்ல வந்து நம்ம கண்ணை பாதிக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நம்மளோட உயிரையே பறிக்கும். மெத்தனால் வந்து நாட் ட்ரிங்கபிள். அடுத்து பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா 2 ட்ரீட்டியை பார்க்க போறோம். இந்த 2 ட்ரீட்டியுமே பாத்தீங்கன்னா 2 விதமான நாடுகளுக்கு கூட நம்ம போட்ட ட்ரீட்டி. ஒன்று பார்த்தீங்கன்னா கங்கா வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டி. உங்களுக்கு தெரியும் கங்கா வந்து இந்தியாவில் உருவாகி பங்களாதேஷ்ல தான் கலக்குது. அது வந்து நம்ம பங்களாதேஷும் இந்தியாவும் போட்ட ட்ரீட்டி கங்கா வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இண்டஸ் வாட்டரை இந்தியாவும் பாகிஸ்தானும் போட்டிருக்க ட்ரீட்டி. இண்டஸ்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 நதி இருக்கு. ஒன்று முதல்ல இண்டஸ், அடுத்தது ஜீலம், அடுத்தது செனாப், அடுத்தது ராவி, அடுத்தது பியாஸ்.
இதுல முதல் 3 நதிகள் சொன்னேன்ல, இண்டஸ், ஜீலம், சீனாப், அது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அதுல 50% மோர் தென் 50% பாகிஸ்தான் கூட வாட்டர் ஷேர் பண்ணியே ஆகணும் இந்தியா. பாக்கி இருக்க நதியும் பாக்கி 2 நதி சொன்ன ரவி பியாஸ், அதுவும் பாத்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஷேர் பண்ணிக்கிறோம். மொத்தம் 5 நதியும் பாத்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ரிவர் வாட்டரை ஷேர் பண்ணிக்கிற ஒரு ட்ரீட்டி இது. அது 1960ல போட்ட ட்ரீட்டி. 1960ல போட்டதான் இண்டஸ் வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டி. 1966ல போட்டதும் பாத்தீங்கன்னா கங்கா வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டி. கங்கா வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டி பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட போட்டது. கங்காவோட ஆக்சுவலான பேரு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல என்ன கூப்பிடுவாங்கன்னு சொன்னா பத்மான் கூப்பிடுவாங்க. பத்மான் சொல்லி ஷேர் பண்ண சொல்லுவாங்க அவங்க. கங்கா வந்து இந்தியாவில் உருவாகி பங்களாதேஷ்ல கலக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ் நதி பாத்தீங்கன்னா இந்தியாவில் உருவாகி பாகிஸ்தான்ல கலக்குது. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தன்னோட நதி நீர் எப்படி வந்து நம்ம கர்நாடகாவும் தமிழ்நாடும் வந்து காவிரி நதி நீர் பிரிச்சுக்கிறாங்களே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் இன்னொரு நேஷனலும் பிரிச்சுக்கிற நதி நீர் ஒரு ட்ரீட்டி தான் அது. கங்கா வந்து பங்களாதேஷ் கூடயும், இண்டஸ் வந்து பாகிஸ்தான் கூடயும். அடுத்து பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில 2 டாபிக் பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் சிஸ்டம், அதுக்கு ஷார்ட் ஃபார்மா வந்து ஏக்யூ எய்ம்ஸ் சொல்றாங்க. ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பாத்தீங்கன்னா ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய டவுன்ல என்ன ஏர் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டல்ல பார்த்துட்டே இருக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்னாவே நம்பரை குறிக்கிறது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஒரு இண்டிஜர் எப்படின்னா 1 to 100. இப்போ 1 வச்சுக்கலாம் ஒரு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஒரு டவுனுக்கு. அந்த 1ன்னு அர்த்தம். 1ன்னா என்னன்னா அங்க இருக்கிற ஏர் இருக்கிறதுலயே ரொம்ப தூய்மையான அர்த்தம். அதே வந்து 100ன்னு வச்சுங்களேன், அந்த 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 ஒரு டவுன்ல 100ன்னு வச்சுக்கலாம் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்கிறதே ரொம்ப மோசமான ஏர் கொண்டு அந்த டவுனான்னு அறிவிச்சிருவாங்க. வேர்ல்டுல பாத்தீங்கன்னா 90க்கு மேல பாத்தீங்கன்னா ஏசியால தான் வந்து ஒஸ்டான பொலியூட்டட் சிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவில ரொம்பவே மோஸ்ட் பொலியூட்டட் சிட்டி எதுன்னு சொன்னா தன்பாத்னு ஒரு டவுன் ஒன்று இருக்கு. அது ஜார்க்கண்ட்ல இருக்கு. அங்கதான் பாத்தீங்கன்னா நிறைய கோல் மைன்ஸ் இருக்கு. ரொம்பவே மோஸ்ட் பொலியூட்டட் சிட்டி டவுன் இந்த இந்தியான்னு சொன்னா தன்பாத். அதான் கோல் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதான் இருக்கிறதுலேயே ரொம்ப மோஸ்ட் பொலியூட்டட் சிட்டி இன் இந்தியா. ஓவராலா பாத்தீங்கன்னா வேர்ல்டுல நான் சொன்ன மாதிரி 10ல 9 பாத்தீங்கன்னா ஏசியால தான் இருக்கு. அந்த 9 பாத்தீங்கன்னா 9ல 7 6 கிட்ட பாத்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான் அண்டு பங்களாதேஷ்ல தான் இருக்கு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அந்த இண்டெக்ஸ் அது இண்டிஜர் அது 1ன்னு கொடுத்தா அதுக்கு இருக்கிறதுலயே ரொம்ப மோஸ்ட் பியூரஸ்ட் ஏர் கொண்ட சிட்டி. அதே 100ன்னு கொடுத்தா ரொம்பவே பொலியூட்டடான சிட்டி. நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா என்வரன்மெண்ட்ல கிரிட்டிக்கல் மினரல்ஸ். கிரிட்டிக்கல் மினரல்ஸை முதல்ல வந்து எனர்ஜி ஆக்ட் 2020ன்னு ஒன்று கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அதுபடி எந்தெந்த மினரல்ஸ் எல்லாம் வந்து கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி அதை கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சொல்லி பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். நிறைய மினரல்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முதல்ல பாஸ்பரைட்டு, அப்புறம் மேங்கனீஸு, லித்தியம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைட்டானியம்க்கு இன்னொரு நிக்நேமும் இருக்கு. அதுதான் ஃபியூச்சர் மெட்டல்னு சொல்லுவாங்க. இந்த ஏன் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சொல்றாங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாவே கிரீன் எனர்ஜியா இருக்கும். ஈவிலேருந்து அதுக்கப்புறம் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் எதுவுமே இருக்காது, சோலார் பவர் பிளான்ட் தான் இருக்கும். இதுக்கு எல்லாமே பேஸ் பாத்தீங்கன்னா சோலார் செல்லு. இந்த ஈவிக்கு பாத்தீங்கன்னா ஈவி மொபைல் யூஸ் பண்றதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா லித்தியம் இஸ் ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் மினரல். இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கு. ஆனா அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எந்த கம்பெனியும் முன் வரல. ரீசெண்டா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து ஆக்ஷன் சொல்லுவாங்கல்ல, ஏலம் விட்டுச்சு. ஆனா எந்த கம்பெனியுமே எடுக்கிறதுக்கே வரல. காரணம் என்னன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எந்த கண்ட்ரிக்கிட்டையும் இந்தியாவில் டெக்னாலஜி இல்லை. ஒருவேளை எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் அதை யார்கிட்ட விற்கிறதுன்னு சொல்லி தெரில. ஸோ அதனால கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்லி எனர்ஜி ஆக்ட் 2020க்கு கீழே சில மினரல்ஸ் மட்டும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சொல்லி இந்தியா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. அதே மாதிரி ஐஇஏன்னு ஒன்று இருக்கு, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லி. அதுவும் இந்த சொன்ன மினரல்ஸ் அதையே வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தான் சொல்லி அறிவிச்சிருக்கு. கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா காரணம் என்னன்னா ஃபியூச்சர்ல இதை பேஸ் பண்ணி தான் எனர்ஜி சோர்ஸா ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. அடுத்து பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிப்போர்ட். இந்த இன்டர்நேஷனல் ரிப்போர்ட் இல்லாத கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்க்க முடியாது. வெவ்வேறு ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஆர்கனைசேஷன் கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ரிப்போர்ட்லையும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் பாத்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரிப்போர்ட் கொடுக்கும். அதே மாதிரி இந்த கியூஎஸ் ரேங்கிங் ரிப்போர்ட்னா எதை பத்தி குறிக்குதுன்னா கியூஎஸ்னா என்ன ஃபுல் ஃபார்ம்னா குவாக் குவாரலி சைமன்ஸ் சொல்லுவாங்க. இந்த குவாக் குவாரலியோட சைமன்ஸ் ரிப்போர்ட்டோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னு சொன்னா லண்டன்ல இருக்கு, இங்கிலாந்துல இருக்கு. இந்த கியூஎஸ் ரேங்கிங் ரிப்போர்ட் எதை குறிக்குன்னு சொன்னா வேர்ல்டு லெவல்ல டாப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ்,
அதை குறிக்கிறது. அந்த ரேங்கிங் தான் இது. இது எந்தெந்த காண்டினென்ட்டை குறிக்குன்னு சொன்னா ஆஸ்திரேலியா கிடையாது, இதுல ஆப்பிரிக்கா கிடையாது, மற்ற காண்டினென்ட் எல்லாமே இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஏசியா, யூரோப் அண்ட் அமெரிக்கா, இந்த காண்டினென்ட் மட்டும் தான் இந்த ரேங்கிங் கீழே வர காண்டினென்ட். இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து மொத்தமா வந்து 200க்குள்ள பாத்தீங்கன்னா 2 யூனிவர்சிட்டி தான் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஐஐடி டெல்லி, இன்னொன்னு ஐஐடி மும்பை. இது ரெண்டும் தான் 200க்குள்ள இருக்கு. மற்றதெல்லாம் 200க்கு மேல இருக்கு இந்தியாவில இருந்து. முதல்ல வேர்ல்டு லெவல்ல டாப் மோஸ்ட் இருக்குது பாத்தீங்கன்னா எம்ஐடி. இந்த எம்ஐடின்றது எங்க இருக்குன்னு சொன்னா போஸ்டன்ல யூஎஸ்ல இருக்குது. அதுதான் வந்து வேர்ல்ட்ல டாப் மோஸ்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் கியூஎஸ் ரேங்கிங். இது கியூஎஸ் ரேங்கிங்னா உங்களுக்கு எதை ரிலேட் பண்ணினா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை அக்ராஸ் வேர்ல்டு ஸ்டாண்டர்டை பத்தி குறிக்கிறது. இல்ல ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் வராது இந்த ரேங்கிங்ல. மற்ற எல்லா காண்டினென்ட்ல உள்ள காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் வரும். அது அடுத்து பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆக்ட். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற ஆக்ட் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994. நீங்க 1994 நீங்க எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க இந்த ஆக்ட் பிளஸ் இயரை பாத்தீங்கன்னா 1991 உங்களுக்கு முக்கியமான இயர். அப்பதான் பாத்தீங்கன்னா எல்பிஜின்னு சொல்லுவாங்க. எல்பிஜில 2 ஃபுல் ஃபார்ம் இருக்கு. ஒன்னு லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், இன்னொன்னு லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவில அந்நிய முதலீடு அதிகமாச்சு, சாஃப்ட்வேர்லாம் அதிகமாக டெவலப் ஆச்சு 1991ல. அதுக்கப்புறம் 94 தான் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் உருவானுச்சு. 94 எதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 91 நான் ரிலேட் பண்ணி சொன்னேன். அதே 91ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்எஸ்ஆர் இருக்குல்ல, முன்னாடி யூஎஸ் பழைய பேர் வந்து ரஷ்யாவுக்கு பழைய பேர் யூஎஸ்எஸ்ஆர், அது 91ல தான் டிவைட் ஆச்சு. ஸோ 94 நம்ம இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் இயர் ஞாபகம் வச்சுட்டு அது பக்கத்துல 3 வருஷத்துக்கு அப்புறம் இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆக்ட் என்ன குறிக்குது, என்ன சொல்லுதுன்னு சொன்னா வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா அதிகமான அந்த ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் இருக்குல்ல, அது இந்தியாவில் தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. பெரிய ஒரு சந்தையே வந்து நம்மளோட ஹியூமன் ஆர்கன்ஸ்க்காக பெரிய சந்தையே உலக லெவலில் இந்தியாவில் இருக்குன்னு சொல்றாங்க. அது கீழே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, நோட்டோன்னு சொல்லுவாங்க. நோட்டா கிடையாது, நோட்டோ. நோட்டோக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா நேஷனல் ஆர்கன் டிஷ்யூ டிரான்ஸ்பிளேஷன் ஆர்கனைசேஷன். இதுதான் வந்து இந்த ஆக்ட் கீழே உருவான ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆக்ட் எதை சொல்லுதுன்னு சொன்னா நம்ம யாரோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு தன்னோட உடல் உறுப்பை தானமா கொடுக்குறாங்கன்னு சொன்னா சொந்தக்காரங்க மட்டும் தான் கொடுக்க முடியும். மற்றவங்க உடல் ரத்த சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு கொடுக்க முடியாது, அப்படின்னு கொடுக்க கூடாது. அதுதான் அந்த ஆக்டுக்கு கீழ் சொல்றது. வேர்ல்டு அதிகமா அந்த டிரான்ஸ்பிளேஷன் வந்து எங்க நடக்குதுன்னா ஹியூமன் ஆர்கன்ஸ் வேர்ல்ட்லேயே இந்தியாவில் தான் நடக்குது. நம்ம படத்திலேயே பார்த்துருக்கோம் தமிழ் சினிமால படத்துல. அதுதான் இந்த ஆக்ட் வந்து சொல்லுது. அது கீழே உள்ள ஆர்கனைசேஷன் தான் இந்த நோட்டா கிடையாது, நோட்டோ. இது நம்ம அடுத்து போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு இங்கிலீஷோட வேர்டு தான் அது. இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் வேர்டை வந்து நீங்கள் எங்கே அதிகமாக பார்ப்பீங்கன்னா எக்கனாமிக் ஃபீல்டில். இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால், என்ன அதுக்கு பொருள்னு சொன்னால், இப்போ ஏதாவது ஒரு மாற்றம் வந்து பொருளாதாரத்தில் ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாற்றம் வந்து பின்னணி நடந்துச்சுல பழைய காலத்தில், அந்த மாற்றத்தையும் வந்து அந்த நிகழ்வையும் ஒரு மாற்றத்துக்குள்ளதாகும். அதேமாரி இப்போ நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மாற்றிடும். அதான் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். இப்போ நடக்கிற விஷயம் பழசையும் மாற்றும், முற்காலத்தில் நடக்க போகிற விஷயத்தையும் மாற்றும். அதான் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு. டிமானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா சில விதமான நோட்களை வந்து சில விதமான டினாமினேஷன் நோட்ஸை வந்து வந்து கேன்சல் பண்ணாங்க. இந்த கேன்சல் பண்ணது பார்த்தீங்கன்னா பழசு அதனால வாங்கின பொருளுக்கும் வேல்யூ இல்லாமல் போயிடும். இப்போ ஃபியூச்சர்லையும் பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் இருக்கும். அதான் இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் ஆஃப் ஜூலை. எல்லா கொஷின் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த டே என்ன டேன்னு சொல்லி கொஷின் நிறைய எக்ஸாமில் வரும். அதே டைமில் ஒரே கொஷினாக வரும், இல்லை நிறைய டேவை சேர்த்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கேட்பாங்க. இப்போ ஆகஸ்ட் நடக்குது, அதனால் ஜூலை உள்ள இம்பார்ட்டன்ட் டேவெல்லாம் பார்ப்போம். ஜூலை 1, அதில் முதல்ல ஜூலை 1 எதுன்னா நேஷனல் டாக்டர்ஸ் டே. அதை தான் வந்து ஜூலை 1 குறிக்குது. அப்போ தான் வந்து பிசி ராய்ன்னு சொல்லி நம்ம இந்தியாவோட முதல் டாக்டர், அவர் பிறந்த நாள், அதை குறித்து தான் வந்து நேஷனல் டாக்டர்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க. அது ஜூலை 1. ஜூலை 11 எப்படின்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே. பாப்புலேஷனை குறித்து ஒரு மக்கள் தொகையை குறித்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் அந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஜூலை 1 வந்து நேஷனல் டாக்டர்ஸ் டே. 2 டிஃப்ரெண்ட், நேஷனல் வேற, வேர்ல்டு வேற. அடுத்து ஜூலை 12 வந்து மலாலா டே. மலாலா உங்களுக்கு தெரியும், மலாலா யூசப்சாய். அவங்க வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு பொண்ணு. அவங்க தான் முன்னாடி வந்து யுனிசெஃப்க்கு ஒரு அம்பாசிடராக இருந்தாங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாங்க, நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கினாங்க. அலாங் வித் இந்தியாவில் கைலாஷ் சத்யார்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, கைலாஷ் சத்யார்த்தின்னு சொல்லி. அவர் மத்திய பிரதேசில் இருக்காரு. அவரு இந்த சைல்டு லேபர், சைல்டு டிராஃபிக்கிங் இதெல்லாம் எதிர்த்து போராடிட்டு இருக்காரு இவரும்.
அவரும் மலாலா யூசப்சாய் தான் வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கினாங்க. அடுத்த டே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 14, இது பிரெஞ்சு பேஸ்டைல் டே. இந்த பிரெஞ்சு பேஸ்டைல் டே எதை குறிக்குதுன்னா 1789 உங்களுக்கு பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஜூலை 14 உருவான அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் பிரெஞ்சு ரெவல்யூஷன் நெப்போலியன் சொல்லுவாங்க. பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்து 200 வருஷம் நினைவு கூறும் வகையாக அந்த பாரிஸ் ஈஃபில் டவர் கட்டினாங்க. ஸோ ஜூலை 14 வந்து பிரெஞ்சு பேஸ்டைல் டே. அந்த பேஸ்டைல்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த பேஸ்டைல்ன்றது ஒரு சிறை. இது அந்த சிறையை வந்து உடச்சி காலி பண்ணாங்க. அதன் மூலமாக பிரெஞ்சு ரெவல்யூஷன் வெடிச்சுது. ப்ராடக்ட் ஆஃப் பிரெஞ்சு ரெவல்யூஷன் தான் நெப்போலியன் சொல்லுவாங்க. பிரெஞ்சு ரெவல்யூஷன் அந்த நெப்போலியன் வீழ்ந்த வாரம் தான் வாட்டர் லூன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல ஒன் ஹூ மெட் வாட்டர் லூன்னு சொல்லுவாங்க. வாட்டர் லூனா இறுதி கட்டம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்க்க போகிற டே பார்த்தீங்கன்னா ஜூலை 15. இது என்ன டேனா வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே. இது எதுக்கான யூத் உங்களுக்கு தெரியும், யூத்துக்கானக்கா உள்ள ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான ஸ்கில்ஸாக இருக்கும், ஒகேஷனல் டெக்னிக்கல் சொல்லி அதை வளர்க்குறதுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற டே தான் ஜூலை 15. ஜூலை 17 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே. வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே வந்து ஜஸ்டிஸை பற்றி அவேர்னஸ் குறிக்கிறதுக்கான ஒரு டே தான் அது. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது, அது யுனைடெட் நேஷன் கீழே வருது. அந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜேன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் ஹேக்னு ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இந்த வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டேவில் நம்ம ரெண்டு இதை வச்சுக்கலாம். 1950 நம்ம சுப்ரீம் கோர்ட் உருவானுச்சு. அதேமாதிரி ஐசிஜே வந்து ஹேக்ல இருக்குது, அது நெதர்லாண்டில் இருக்குது. ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஜூலை 17 மூலமாக வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே மூலமாக இந்த ரெண்டுத்தையும் நான் வச்சுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டையும் நான் வச்சுக்கலாம், அதே டைமில் ஐசிஜேவும் நான் வச்சுக்கலாம். அடுத்து பார்க்க போகிற டே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 18. இந்த ஜூலை 18 என்னன்னா நெல்சன் மண்டேலா டே. உங்களுக்கு தெரியும் அவர் வந்து இந்த இனவெறி அபர்த்தைடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதை எதிர்த்து போராடுறதுனால அவர் பிறந்தனால ஒரு டெத் டேவோ கிடையாது. அவர் அந்த நாளில் செய்த காரியத்தினால குறிக்கிற டே தான் ஜூலை 18. ஜூலை 18 டே வந்து நெல்சன் மண்டேலா டே. அதேமாதிரி ஜூலை 20 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் செஸ் டே. ஸோ வேர்ல்டில் வந்து அதிகமான செஸ் பிளேயர்ஸை உருவாக்குற நாடில் ஒரு நாடு வந்து இந்தியா. அதில் தமிழ்நாடுக்கு நிக்நேம் இருக்கு, செஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய செஸ் பிளேயர்ஸை இந்தியாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உருவாகியிருக்காங்க. அதுதான் வந்து செஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. டே வந்து ஜூலை 22. இது என்ன டேன்னு சொன்னால் நேஷனல் ஃபிளாக் டே. உங்களுக்கு தெரியும் நேஷனல் ஃபிளாகை வந்து யார் வந்து டிசைன் பண்ணான்னு. அவர் வந்து ஆந்திரா பிரதேசத்தை சேர்ந்தவர். அவர் பேர் வந்து பிங்காலி வெங்கையா. யூஸ்வலாக ஃபிளாக் பார்த்தீங்கன்னா 3:2 ரேஷியோவில் தான் இருக்கும். லென்த்து வந்து 3 விகிதமாகவும் பிரெத்து வந்து 2 விகிதமாக இருக்கும். அது எவ்வளோ சென்டிமீட்டராக இருக்கலாம், எவ்வளோ மீட்டராக இருக்கலாம். ஆனால் இந்த ரேஷியோவில் தான் வந்து எப்பொழுதுமே வந்து ஃபிளாகை வந்து இந்தியா டிசைன் இருக்கணும். நடுவில் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கலரையும் ஒவ்வொரு இதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் ஃபிளாகா தான் இருந்துச்சு. அப்புறம் அதை மாடிஃபை பண்ணி நம்ம ஃபிளாகை மாற்றினாங்க. பெங்காலி வெங்கையான்னு சொல்றவர் தான் வந்து நம்ம இந்தியா ஃபிளாகை டிசைன் பண்ணாரு. ஸோ அதை குறிக்கும் விதமாக ஜூலை 22 நேஷனல் ஃபிளாக் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம். அடுத்து பார்க்க போற டே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 26. 26ல பார்த்தீங்கன்னா கார்கில் விஜய் திவாஸ் டே. இது 1999 கார்கில் நடந்த போர்ல ஜெயிச்சதை நினைவு கூறும் விஷயமா குறிக்கிற நாளை தான் கார்கில் விஜய் திவாஸ். அதுதான் ஜூலை 26. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் வந்து நடந்த போர்ல வந்து இந்தியா வந்து வெற்றி பெற்றுட்டு, இந்தியாவும் பாகிஸ்தானும் நடந்த போர்ல நிறைய போர் நடந்தது. 1971 தெரியும். 1971 நடந்த வாரம் தான் வந்து ஈஸ்ட் பெங்கால்னு ஒன்று இருந்தது, ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது. அதுதான் வந்து பங்களாதேஷா உருவானுச்சு. பங்களாதேஷுக்கு உருவானது ஒரு போர் வந்து இந்தியாவும் பாகிஸ்தான் நடந்த போர். இதுக்கு 1999 முன்னாடி. ஸோ ஜூலை 26 வந்து கார்கில் விஜய் திவாஸ். அடுத்து பார்க்க போகிற டே பார்த்தீங்கன்னா ஜூலை 27. இதில் நம்மளோட முன்னாள் பிரசிடென்ட் அப்துல் கலாம் ஐயாவோட இறந்த நாள். அவர் பிறந்த நாள் உங்களுக்கு தெரியும் அக்டோபர் 15. அவர் இறந்த நாளை வந்து ஜூலை 27. ஸோ அக்டோபர் 15 ஜூலை 27 ஞாபகம் வச்சுங்க. அவரோட இறந்த நாள் தான் ஜூலை 27. உங்களுக்கு மிசைல் மேன் நிறைய பேர் இருக்கு. அவர் விங்ஸ் ஆஃப் ஃபயர், அதுக்கப்புறம் விஷன் 2020 இதேமாரி புக்கு நிறைய எழுதியிருக்காரு. அவரோட இறந்த நாளை நம்ம யூஸ்வலாக வந்து இங்கிலீஷில் கொண்டாட மாட்டாங்க, அதை கமமரேட்னு சொல்லுவாங்க. அவர் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. கமமரேட்னா வந்து அனுசரிக்கிறதுன்னு அர்த்தம், செலிப்ரேட்னா அதை வந்து கொண்டாடுறதுன்னு அர்த்தம். அது கமமரேட்டுக்கும் செலிப்ரேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ ஜூலை 27 வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட இறந்த நாள். ஜூலை 28 வந்து ஹெப்பாட்டிஸ் டே. ஹெப்பாட்டிஸ் எதனால வருதுன்னா வைரஸ்னால வருது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிஸ்ல நிறைய வகைகள் இருக்கு. நம்மளோட யுவராஜ் சிங் முன்னாடி வந்து அதெல்லாம் அஃபெக்ட் ஆனாரு. ஹெப்பாட்டிஸ் பார்த்தீங்கன்னா வைரஸ்னால அஃபெக்ட் ஆகுது, லிவரை வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த ஜூலை 28 ஹெப்பாட்டிஸை பற்றி ஒரு அவேர்னஸை விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக ஜூலை 28 நம்ம ஹெப்பாட்டிஸ் டேவா அனுசரிக்கிறோம். அடுத்து பார்க்க போகிற டே ஜூலை 29 இன்டர்நேஷனல் டைகர் டே. ஸோ டைகர் தான் உங்களுக்கு தெரியும் முக்கியமான ஒரு விலங்கு. அதுதான் வந்து பிரெடேட்டர். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில்
இந்தியாவில் எங்க வேணாலும் சுற்றி திரிந்த புலி இப்ப சில மாநிலங்கள்ல சில காடுகள் மட்டும்தான் இருக்கு. மொத்தமாக பாத்தீங்கன்னா இந்த டைகர் சென்சஸ் போடுவாங்க, அது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா முன்னாடி கர்நாடகால அதிக டைகர் இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல டைகர்ஸ் அதிகமா இருக்கு. மொத்தமே பாத்தீங்கன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு 2000க்குள்ளதான் இருக்கு. அதுக்கும் தனியா சென்சஸ் எடுப்பாங்க. எப்படி பாத்தீங்கன்னா நம்மளோட சென்சஸ் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்களே, அதை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க. ஒவ்வொரு டைகருக்கும் தன்னோட எப்படி வந்து பயோமெட்ரிக் வச்சு நம்மள ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரியே பயோமெட்ரிக் வருதோ, அதோட தன்னோட கால் தடம் இருக்கும் புலிக்கு. அதை யூஸ்வலா பாத்தீங்கன்னா பக் மார்க்னு சொல்லுவாங்க. அந்த பக் மார்க் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புலிக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதை வச்சுதான் வந்து எத்தனை புலி இருக்குன்னு சொல்லி இந்தியாவில் சென்சஸ் எடுப்பாங்க. ஸோ இன்டர்நேஷனல் டைகர் டே வந்து ஜூலை 29